சனி வக்ர பயிற்சியில இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறது மட்டும் இல்லாம உங்களை விட்டு விலக போற அந்த உறவு ஒன்று யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு பாரு எப்படி இருக்கான்னு பாரு. அவங்களே எப்படி முன்னேறினா, ஒரு காலத்து எப்படி இருந்தா, அப்படி ஒரு பொறாமை கண்ணோட பாத்துக்கிட்டு இப்ப எப்படிதான் வீழ்ச்சி அடைகிறது எண்ணத்தோட இருப்பாங்க. அந்த இதுல முழங்கால முட்டுகள்ல வலி இருக்கிறது எல்லாமே இருக்கும். அப்ப இவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த வக்கரச்சனி காலங்கள்ல இந்த பாதிப்புகள் இருந்து முதல்ல நிவாரணம் கிடைக்கும். ஆமா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல சனி வக்ர பயிற்சி நடைபெற்று இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில 12 ராசிக்காரர்களுக்கும் நடைபெறக்கூடிய சாதக பாதக நிலையை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களை விட்டு பிரியக்கூடிய இல்ல விலகி போகக்கூடிய ஒரு உறவு, இந்த சனி வக்கர பயிற்சினால உங்களை விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு யார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம விளக்கி சொல்ல போறோம். இவற்றை பற்றி தெளிவாக நமக்கு கூறுவதற்காக ஜோதிட துறையில ரொம்ப வருடங்களாக பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிடர் மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய இந்த பதிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 12 ராசிகளுக்குமான வக்கர பயிற்சியை பற்றிய சனி வக்கர பயிற்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வாங்க முதல்ல அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. உங்களை பார்த்தோன்னா ஒரு தைரியமே வருது. ஏன்னா சனின்னு சொல்லவே பயமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஆனா அவரை பார்த்து பயப்படக்கூடாது, நீதிமான் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு தெளிவா நீங்க எடுத்து சொன்னாலுமே வக்கர பயிற்சி அப்படின்ற அந்த பெயர் கொஞ்சம் பயமுறுத்தலா அச்சுறுத்தலா எங்களுக்கு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு வக்கர பயிற்சி, ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்களுக்கு இருக்க போகுது, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, இது எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு உறவுகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வக்கர பயிற்சியில நம்ம விட்டு ஒரு உறவு விலக போகுது அப்படின்ன உடனே அது என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கவும் நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். இதற்கான ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்மா. ஆர்த்தி விலாக் நண்பர்கள் அனைவருக்குமே உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி, சனி பயிற்சியானே எல்லாத்துக்கும் பயம். ஆமா, இது குரு பயிற்சிகளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதே குரு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்காருன்னு கொடுக்க மாட்டாரு. சனி அப்படிங்கிறவரோ தான் பாருங்க நீதிமான். இப்ப கடுமையான ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அதை பத்தி பயப்படுவோம்ல. ஆனா அவர் சரி நல்லதான் செய்வாரு, ஆனா பயப்படுவோம் நம்ம. அதே மாதிரிதான் சனியை பார்த்து பயப்படுற தன்மையும் பாருங்க. ஏன்னா சனி நார்மலா பாருங்க இப்ப மீனத்துல தான் இருக்காரு. மீனத்துக்கு வந்தோடனே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்ம எல்லாம் பயப்படக்கூடிய அவளை இருந்துச்சு. இப்ப அதே சனி வக்கரத்துல இருக்காரு. வக்கரம் அப்படின்னாலே பாருங்க சூரியன். சூரியன் தான் மொத்த கோள்களையும் மொத்த கிரகங்களையும் தன்னுடைய சக்தி மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். அதே சூரிய பார்வை அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போகணும். அப்ப இப்ப சனிக்கு சூரியனோட இந்த தன்மை கிடைக்கல. அப்ப கிடைக்கல, இப்ப ஒரு சக்தி கிடைக்கல, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற பின்னோக்கி போவோம்ல. அதேதான் பாருங்க. இப்ப முன்னாடி போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில போய்கிட்டே இருப்போம். நம்மளால முடியல, நம்மகிட்ட ஒரு சக்தி இல்லைன்னா என்ன செய்வோம், அப்படியே பின்னாடி போவோம் இல்ல, அப்படியே தின்றுவோம்ல. அதேதான் பாருங்க, சூரியனுடைய அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால சனி கிரகம் தன்னுடைய டிராவல்ல அப்படியே பின்னோக்கி ஆகுறாரு. இதை நம்ம ரிவர்ஸ் வக்ரகதி அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் நிறைய முறைகள் வித்தியாசம் இருக்கும். முன்னோக்கி போறப்ப நம்ம நேர்மையான சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். அதே இது பின்னோக்கி போனா எல்லாத்துலயும் மாற்றம் வரும்ல. இதுதான் பாருங்க சனி வக்ரகதி அப்படிங்கிறது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம், பொதுவாகவே எல்லா கிரகமே ஏதாவது ஒண்ணு வக்ரமாக இருந்ததுன்னா ராகு தவிர்த்து, ராகு இயற்கையான குணமே வக்ரம் தான், அதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர காலத்துல ஒரு நன்மையை கொடுப்பார். செய்யக்கூடிய நன்மையில அதிகமா கொடுப்பார். அதே ஸ்தானத்துல அந்த சனி ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தாரு அப்படின்னா அதிகமான கெடுதலையும் கொடுப்பார். அதுதான் சனிக்கு பொதுவான பரிகாரம். அவரை பத்தி பயப்படவே வேண்டாம் அப்படின்னா அவங்க வீட்டுல அழுக்கு துணியை முதல்ல சேரக்கூடாது. இது பொதுவா எல்லா ராசிக்காரருக்குமே
அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சட்டை வந்து போட்டா 4 நாளைக்கு போட்டுக்குவாங்க. நான் கழட்டி சட்டை போடுறேன் அப்படி போடக்கூடாது. ஒரு நாள் உடுத்தின ஆடையை மறுநாள் போடக்கூடாது. அவங்க வீட்டுல உள்ள அந்த லெட்டின் டாய்லெட் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுகெல்லாம் இருந்தாலே வந்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். சனி வக்கரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது. இப்ப கொஞ்சம் எல்லாருமே நம்ம ரிலாக்ஸ் ஆயிருப்போம். ஏன்னா வக்கர பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறதுமா? சனி வக்கரமானது ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது. அதுலயும் பாருங்க அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் குருபகவானுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. கடகத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்டோபர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்ம வீட்டுக்கு போயிடாரு. அப்ப சனியோட பார்வை வந்து அங்க கிடைக்கல. அப்ப அந்த அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இடப்பட்ட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருமே பொதுவா கவனமா அவருக்கு உண்டான ஒரு வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு எல்லாம் நன்மையில் நடக்கிறதுனா இந்த கிரகத்துடைய வேலைகள் வந்து அப்புறம் யார் செய்யறது? அது சனிதான் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பா அது நம்ம இப்ப இல்ல முன் ஜென்மத்துல கொடுக்கக்கூடிய செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல அதற்கான விளைவுகளை தான் இப்ப அவர் வந்து கொடுக்கிறாரு. இந்த விளைவின் வீரியத்தன்மையை குறைப்பதற்கு நிச்சயமா நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை, சனி பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடிவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்திரும் 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரர்களை விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசியா நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதற்கு முன்பு அம்மா கிட்ட, நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நேரடியா கன்சல்டிங் ஆன்லைன் மூலமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக பிரைவேட்டா உங்களுக்குன்னு தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். சனி வக்கர பயிற்சியில இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறது மட்டும் இல்லாம உங்களை விட்டு விலக போற அந்த உறவு ஒன்று யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அம்மா கன்னி ராசிக்கு சொல்லுங்கம்மா. கன்னி ராசிக்காரர்களுக்கு அழகும் பொறுமையும் நிதானம் கொண்டவங்க. அவங்க வந்து எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க எடுத்த உடனே வந்து முடிக்க நினைக்க மாட்டாங்க. அதுல என்ன நெகட்டிவ் இருக்கு என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு கொஞ்சம் ஆராயிர பக்குவம் இருக்கும். நான் புதனுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதுனால அப்ப நிறைய விஷயங்களை தன்னுடைய அறிவை தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க. அப்ப எதையும் ஒண்ணு பார்த்தோன்னே விரும்புவாங்க. ஆனா உடனே வாங்கி அனுபவிக்க நினைக்க மாட்டாங்க. பார்த்து ரசிப்போம், நமக்கு வந்து அது யூஸ் ஆயிருக்கா, நமக்கு பயன்பாடா இருக்குமா அப்படின்னு ரொம்ப வந்து ஆராய்ச்சியோட பார்க்கக்கூடியவங்க தான் அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு. 7ஆம் இடத்துல சனி, அது பாருங்க கண்டக சனியா இருக்காரு. அப்ப இது வரைக்கும் உடம்புல டயர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அங்கங்க பாருங்களேன் பிளட் வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ரத்த ஓட்டங்கள் சீராக இல்லாம மாதிரி அங்கங்க பிரேக் ஆகிற வலி இருக்கும்ல, இதெல்லாம் இருக்கும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு முழங்கால் வலி இருக்கும். அந்த இதுல வந்து முழங்கால் முட்டுகள்ல வலி இருக்கிறது எல்லாமே இருக்கும். அப்ப இவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த வக்கரச்சனி காலங்கள்ல இந்த பாதிப்புகள் இருந்து முதல்ல நிவாரணம் கிடைக்கும். ஆமா, சனியே வக்கரம் ஆயிராரு. வக்கரம் ஆகிறப்ப அந்த நோயும் நிவர்த்தி பண்ணணும்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆரோக்கியம் ஆயிடுவாங்க. அதே எனக்கு சனிமாவுடைய பார்வையானது 4ஆம் இடத்துலயே படுது. அப்ப இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் நண்பராக இருந்திருப்பாங்க. நண்பர்களாக இருந்து இவங்களுடைய வளர்ச்சியை காணாம உங்களுக்கு நிறைய வந்து அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்களையே வந்து நிறைய பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது இவங்களுக்கு தெரியவே செய்யாது கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இவங்களே வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டுதான் வந்திருப்பாங்க. அப்ப சரி நம்ம நம்பி வந்து நம்ம செய்வோம், இந்த நீ ஒரு வேலையை பாரு, ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பொறுப்பை அவங்க வந்து வாங்கி செய்யறது மட்டும் இல்லாம எப்படிலாம் கஷ்டப்பட்ட அன்னைக்கு பாரு எப்படி இருக்கான்னு பாரு, அவங்களே எப்படி முன்னேறினா, ஒரு காலத்து எப்படி இருந்தா, அப்படி ஒரு பொறாமை கண்ணோட பாத்துக்கிட்டு இப்ப எப்படிதான் வீழ்ச்சி அடைகிறது எண்ணத்தோட இருப்பாங்க. அது வந்து கன்னிராசிக்கார நிறைய தெரியாது. அப்படிங்கிறப்ப அந்த உண்மையை வந்து இந்த வக்கரச்சனி வந்து உணர வைப்பார். உணர வச்சு அவர்கிட்ட கொடுத்த பொறுப்பை இவங்க வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த துரோகம் செய்த நண்பர்கள் விலகி போற வாய்ப்பு வந்து இந்த கன்னிராசிக்காரங்க ரொம்ப அதிகமாவே இருக்குது.
இது வந்து நீங்க ஒரு நற்செய்தியாவே சொல்லிருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கலாம். ஏன்னா எதிரிகளை கூட நம்ம சமாளிச்சிட முடியும். நம்ம கூடயே இருந்து நாம வளர்த்து விட்ட துரோகிகளை தான் நம்மளால வந்து கண்டெடுக்க முடியாது. அதை இந்த வக்கர பயிற்சி காலத்துல சனீஸ்வரரே வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு அப்படின்னும் பொழுது இதை நற்செய்தியா எடுத்துப்போம். இது கூடிய விரைவில் நடைபெற்று நீங்க வாழ்க்கையில எந்த தங்கு தடையும் இல்லாம தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாழ்வியல் பரிகாரம் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும்மா. கன்னி ராசிக்காரர்கள்ல அந்த ராசியில தான் வந்து சுக்கிரன் நீச்சம், அதே மாதிரி புதன் சுக்கிரன் சேர்ந்தாலே உங்களுக்கு வந்து அந்த அர்த்தநாரீஸ்வருடைய அவதாரம் வந்துடும். அப்ப இவங்க செய்ய வேண்டியது பாருங்க, திருநங்கைகளுக்கு தான். திருநங்கைகளுக்கு ஏதாவது ஆடை வஸ்திரதானம் கொடுக்கலாம். அதுவும் நிறைய இன்னைக்கு திருநங்கைகள் நல்லா படிச்சுட்டு ஒரு வேலை பாக்குறத வசதியா இருக்காங்க. அந்த வசதி வாய்ப்பே இல்லாத திருநங்கைகளுக்கு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கே வந்து வரவழைச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆடை, வெத்தலை வாக்கு, ஒரு துறை காணிக்க வச்சு கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து இந்த கன்னிராசிக்காரங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருக்கணும், ஆசிகள் பெறணும். ஆமா, கன்னிராசி ஒவ்வொருத்தருமே வந்து இந்த வக்கரசனி காலம் மட்டுமே இல்லை, எப்பயுமே ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். செய்யக்கூடிய நாள் வந்து புதன்கிழமையா இருக்கணும் அல்லது வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாள் ஒரு நாள்ல வந்து வரவழைச்சு இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஒரு நேரம் சாப்பாடு போடலாம். ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த வக்கரச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து முதல்ல சரியாகும். சிறப்புங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில வாழ்வியல் பரிகாரமா திருநங்கை திருநம்பிகளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமா அவங்க மனசார உங்களை வாழ்த்தணும். அந்த ஆசைகள் உங்களுக்கு வர வர உங்களுடைய துரோகிகளை நீங்க கண்டெடுத்து அவங்கள உங்களிடமிருந்து நீங்கள் விலக்கி கொள்ளலாம். உங்க வாழ்க்கை வந்து வெளிச்சம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த வாழ்வியல் பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க. சனி வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரிவையும் ஒரு விலகலையும் கொடுக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான வாழ்வியல் பரிகாரங்களையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. சங்கரேஸ்வரி அம்மா மருத்துவ ஜோதிடர் ரொம்ப அற்புதமா இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றிய விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.